ரைட்ரா அப்போ சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெல்கம் டு மணி ஸ்வீஸ் கைஸ். வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட் தான். லைவ் அப்டேட்டோட வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எல்லாருமே ஜாக்லின் முத்துக்குமரன் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம சௌந்தர்யா அவர்களும் நம்ம முத்துக்குமரன் அவர்களும் வின்னர் அண்ட் ரன்னர் இஸ் அஃபிஷியலி டிக்ளேரிங் த ஃபைட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஏன்னா லைவில் வந்துட்டு நம்ம சௌந்தர்யா கிட்ட முத்துக்குமரன் வந்துட்டு சொல்கிறாப்புல, நான் வந்துட்டு பயப்படுற என்னோட வெற்றிக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரே நபர், நான் நினைக்கிற ஆள் வந்துட்டு நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி நம்ம சௌந்தர்யாவை பார்த்து சொல்கிறாரு. ஸோ வில் ஃபைட் அப்படின்ற மாதிரி 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டு வேறு மாதிரி மாஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சௌந்தர்யா அண்ட் முத்துக்குமரன் டாப் 2 வரதுக்கு ஹை சான்சஸ் தேர். இப்போ வந்துட்டு சௌந்தர்யா அவர்கள் அந்த மணி பாக்ஸ்ன்ற விஷயத்தை எடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக there will be a huge fight between முத்துக்குமரன் அண்ட் சௌந்தர்யா பிகாஸ் they started the game yesterday. அதை வந்துட்டு பயங்கரமாக அவங்களோட பேட்டில்ன்றது ஆரம்பிச்சிடுச்சு. பிகாஸ் நம்ம ஜாக்லினும் முத்துக்குமரனையும் நம்ம பேட்டிலாக பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்க 2 பேரும் கேம் வந்துட்டு ஆப்போசிட்டாக ஆடல. பிகாஸ் அவங்க முத்து அண்ட் ஜாக்லின்னு தான் இருக்குது. முத்து வாசஸ் ஜாக்லின்னு இல்லை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முத்து வாசஸ் சௌந்தர்யான்ற மாதிரி இருக்குது. ஸோ there is going to be a big battle. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் டாஸ்க்ன்றது பயங்கரமாக ஒன்று வரப்போகுது. என்னன்னு கேட்குறீங்களா? ஸோ ஆக்டிவிட்டி ரூமில் வந்துட்டு ஒரு பிளாக் போர்டு வச்சு எல்லாரோட ஐடியும் மெஷர் பண்ணியிருக்காங்க. மெஷர் மீன்ஸ் லைக் வந்துட்டு அவங்க கையை வைக்க சொல்லி வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் வந்து எல்லாரோட ஐடியும் மெஷர் பண்ணார். அங்கே கூட ஒரு சின்ன சண்டை பார்த்துக்கோங்க மக்களே. என்ன சொன்னா, எல்லாருமே ஹைட் மெஷர் பண்ணிட்டாங்க. மெஷர் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மஞ்சரி அவர்கள் வந்து நான் திருப்பி போய் ரீசெக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ முத்துக்குமரன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ரீசெக் பண்ணிங்கன்னா எல்லாருமே லைனாக வந்து வரிசையாக கேட்பாங்க, ஸோ வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொன்னோடனே வந்துட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி கலவாணித்தனம் நீங்கள் வந்துட்டு அப்புறம் எதுக்கு அப்போவே வந்துட்டு இது பண்ணியிருக்கணும்ல, அப்போ வந்துட்டு கலவாணித்தனம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே கலவாணித்தனம்லாம் பேசாத அப்படின்ற மாதிரி மஞ்சரி அவர்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் பண்ணாத, பேசாத, வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காது அப்படின்ற மாதிரி நம்ம மஞ்சரி அவர்கள் ஆஷா வந்து நம்ம முத்துக்குமரன் சொல்லிடுறாங்க. பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, திருப்பி வந்துட்டு ஏதாவது ஹைட்டை வந்துட்டு ரீசெக் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திருப்பி முத்துக்குமரன் அவர்கள் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க, ஏன்டா ஒரு ஹைட்டை கூட ஒழுங்காக செக் பண்ண வைக்க மாட்டீங்களாடா, கையை வைக்கிறது கூட அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே ஷோல்டரை ஏற்றி கையை தூக்கி அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதை மாதிரி வைக்கும்போது ஹைட்டு திருப்பி ரீசெக் பண்ணும்போது எல்லார் ஹைட்டும் மிஸ் மேட்ச் ஆச்சு. தீபக் அவர்கள் ஹைட்டை தவிர எல்லாருமே மிஸ் மேட்ச் ஆச்சு. ஸோ வந்துட்டு இதுதான் என்ன டாஸ்க்குன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ என்ன டாஸ்க்கு அதை பற்றிலாம் நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளுக்கு காத்துட்ருக்கு. ஒரு பேலன்சிங் டாஸ்க். இந்த மேட்ரு அவங்க ஹைட் செக் பண்ணதே வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுக்கறதுக்காக ஒரு விஷயம் தான். ஸோ லைவில் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் கம்பேர்ட் டு, ஏன்னா ரியல் கேம்ன்றது ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. நேற்றுலேருந்து நம்ம விஜய் சார் சொல்லிட்டு போனதுலேருந்து இவங்க ரொம்ப கொஞ்சம் தீவிரமாக இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் எல்லார் கண்ணிலையுமே அந்த ஜெயிக்கணும் அந்த ஒரு வெறி தெரியுது, ஒரு சில பேர் தவிர. ஸோ மக்களே, நீங்கள் எல்லாருமே உங்கள் ஃபேவரட்ஸ்க்கு இன்றைக்கி நைட்லேருந்து Disney+ Hotstarல ஓட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்கள் ஃபேவரட்ஸ்க்கு ஓட் பண்ணுங்கள். ஸோ வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணாலும் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யார் வந்து டிடிஎஃப் ஜெயிப்பாங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.